நம்ம தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவிலியன் போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th டிகிரி டிப்ளமோ நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,000லேருந்து உங்களுக்கு 81,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 15/12/2024 அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்தியன் கோஸ்ட் கார்டு ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு காட்டுறேன். டேரெக்டாக இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுவீங்க. indiancoast.com government.in அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா லைனாக போயிட்டுருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ் நவ்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கான அனைத்து நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் சி குரூப் பி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவிலியன் பர்சனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குரூப் சி சிவிலியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். அண்ட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு லோடிங் ஆகும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு ரெக்ரூட்மெண்ட்லேருந்து தான் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து வெளியிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே போஸ்ட் இருக்குது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 15 டிசம்பர் வரைக்கும் நீங்கள் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஜாபுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரங்க்ஸ்ட் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் சர்வீஸ்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரங்க்ஸ் மேனுக்கு வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் வந்து சிவிலியர் இன்ஜினியரிங்கோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ அண்ட் மெஷினிங் இன்ஜினியரிங்கோ அண்ட் நேவலோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெல்லியில் தான் இருக்கும் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 1 இயராவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் எம்டிஎஸ் அதாவது மல்டி டாஸ்க் சர்வீஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா குரூப் சி கேட்டகரியில் தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் நீங்கள் படிச்சிருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி அதாவது உங்களுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. இது 2 இயராவது மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கான ட்ரங்க்ஸ்ட் மேனுக்கான அண்ட் எம்டிஎஸ்க்கான ஜாபோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது சொல்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா அஃபாக்ஸ் செல்ஃப் அட்டாச் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் ஜெராக்ஸில் தான் நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து நீங்கள் இது கூட இது பண்ணணும். அண்ட் உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பி இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு மெட்ரிகுலேஷனோட மார்க் ஷீட் அண்ட் உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அண்ட் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ படிச்சிருந்தாலும் ஐடிஐ இது அண்ட் எலிஜிபிள் கேட்டகரி எது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இவங்க கேட்டிருக்கிற மாதிரி இந்த 15 டிசம்பருக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா அதாவது ஆர்டினரி போஸ்ட் மூலிமாவும் சரி அண்ட் ஸ்பீடு போஸ்ட் மூலிமா ஏதான ஒரு போஸ்ட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்டு செலெக்ஷன் மோடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான அட்மிட் கார்டு எல்லாமே வரும், உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இவங்க ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷனும் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன போஸ்ட் இருக்கும் அண்ட் எவ்வளோ போஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் கீழவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கையும் நான் கீழே கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் மறக்கக்கூடாது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தம் பிரிண்ட் அதாவது உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டோட தம் பிரிண்ட்டை வந்து நீங்கள் இது கூட நீங்கள் பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குரூப் பி கேட்டகரியில் உங்களுக்கு
சிவிலியன் போஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான் சரிங்களா. ரெண்டுமே சேம் நோட்டிஃபிகேஷன் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதுலேயும் கிளிக் பண்ணவே போதும். உங்களுக்கு 15 டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சேம் டு சேம் தான் சரிங்களா. 1ஆம் தேதி தான் வந்து ஓப்பனாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் மேனுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வேக்கன்சி இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கீழே தான் இருக்கும். அண்ட் டிப்ளமோவில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், மெஷினிஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்னை, கோவா, டிரான்ஸ்போர்ட், விசாகப்பட்டினம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதுக்கு வந்து 2 இயராவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல் 6 வரைக்கும் இருக்கும். அண்டு இதுக்கும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் சரிங்களா. உங்களுடைய கலர் ஃபோட்டோகிராஃபி அண்ட் உங்களுடைய இது கூட அட்டாச் பண்ணுற சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் வந்து அதை கூட வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அண்ட் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சரிங்களா. உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அதோட டேட்டு, டைமு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அறிவிச்சிருவாங்க. உங்களுக்கான எக்ஸாமும் அது தான் சரிங்களா. 80 கொஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் இருக்கும். அதில் 80 கொஷின் தான் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சிவிலியன் போஸ்ட், அதாவது டிஸ்ட்ரிபியூஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான போஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குது சரிங்களா. சீனியர் சிவிலியன் ஸ்டாஃப்ஸ் ஆஃபீஸருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல், அதாவது பே லெவல் வந்து 12லேருந்து 78,800 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 2,09,200 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலே உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சென்னையில் அவைலபிளாக இருக்குது. 3 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இதுக்கான எலிஜிபிள் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பாசிங் ஆன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாவே போதும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி டிப்ளமோ மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிவிலியன் ஸ்டாஃப் ஆஃபீஸர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா லீகல்ஸ்க்கு வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது சரிங்களா. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர், அஃபிஷியல் லாங்குவேஜ், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே சென்னையிலே வந்து வேக்கன்சி இருக்குது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். இருந்தாலும் இது வந்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம தமிழ்நாட்டில்